வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பர் அண்ட் டேஸ்டியான காளான் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அது செய்கிறதுக்காக இண்டஸ் வேலையிலேருந்து வாங்கின பேன் தாங்க எடுத்திருக்கேன். குக்கிங்கும் சரி க்ளீனிங்கும் சரி ரொம்ப ஈஸியாக இருக்குது. கரையெல்லாம் எதுவும் பெருசாக பிடிக்கிறதில்ல. கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு அது கூட ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துட்டு 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. கூடவே ஒரு குத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஓரளவுக்கு நல்லா வதங்கினதும் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளி 2 எடுத்து பச்சையாகவே நல்லா அரைச்சிட்டு அதை கூட சேர்த்துக்கிறேங்க. இது ரெண்டும் சேர்ந்து நல்லா பச்சை வாசனை போனதும் நம்ம இப்போ மசாலாவெல்லாம் சேர்த்துக்கலாங்க. மல்லித்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா, மிளகாய்த்தூள், நான் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் எடுத்துருக்குறேங்க. தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் காளான் கூட சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் இன்னும் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. அதுவே நல்லா தண்ணி விட்டு நல்லா வேகுங்க. ஃபைனலாக ஒரு பச்சை மிளகாயும் கொஞ்சம் மல்லித்தூளும் சேர்த்து இறக்கி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.